ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் உள்ள யூஏஎனை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட டாக்குமெண்ட் கேஒய்சி டாக்குமெண்ட், அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட், இது மூணையுமே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற டைம்லேயே வந்து லிங்க் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, ஃப்யூச்சரில் நீங்கள் கம்பெனி விட்டு ரிலீவ் ஆகும்போது ஈஸியாக உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்துட்டு உங்களோட டாக்குமெண்ட்டில் எதுவும் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா இப்போவே வந்து கிளியர் பண்ணிக்கிறதும் ஒரு பெஸ்ட்டான வழி. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட கேஒய்சி டாக்குமெண்ட்டில் எல்லா டாக்குமெண்ட்டையும் எப்படி சேம் டைம் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுறது, கேஒய்சியில் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும், அதாவது பேன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எப்படி வந்து அப்லோட் பண்ணுறது, அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோலாம் தனித்தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா டாக்குமெண்ட்டையும் வந்து சேம் டைம் எப்படி உங்களோட யூஏஎனில் வந்து லிங்க் பண்ணி கேஒய்சியில் வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பார்க்கலாம். நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு மெம்பர் போர்ட்டல் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய ஃபஸ்ட் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர் ஹோம் அப்படின்னு தான் வரும். இந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது மாதிரி தான் நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட யூஏ நம்பர், நெக்ஸ்ட் உங்களோட பாஸ்வேர்ட், இந்த கேப்சா கோடை வந்து இதில் கரெக்டாக என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்னோடய ஐடியை வந்து லாகின் பண்ணியாச்சு. இது மாதிரி நீங்கள் வந்து உங்களோட யூஏ நம்பரை வந்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயிலை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது கேஒய்சியில் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து மேனேஜ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இது மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்டர்ன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் தான் உங்களோட டாக்குமெண்ட் டீட்டெயிலை வந்து நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும், அதாவது அப்லோட் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு இதுக்கு வந்து டாக்குமெண்ட் எதுவுமே வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. உங்களோட நம்பரை வச்சு நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும். இப்போ வந்துட்டு நம்ம வந்து நம்மளோட பிஎஃப் அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் வந்து நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து லிங்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட், ஆதார் கார்டு, இந்த ரெண்டு தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எந்த ஒரு டேக்ஸும் வந்து இல்லாமல் 0% டேக்ஸில் வந்துட்டு நீங்கள் வந்து பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களோட பேன் கார்டை வந்து லிங்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பேங்க் அக்கௌண்ட், பேன் கார்டு, ஆதார் கார்டு மூணுமே வந்து நான் லிங்க் பண்ண போகிறேன். ஸோ இந்த மூணுலேயுமே வந்து டிக் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் எதெல்லாம் வந்து லிங்க் பண்ண போகிறீங்களோ அந்த மூணையுமே வந்து லிங்க் பண்ணி இது மாதிரி வந்து இந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களோட நேம் எப்படி இருக்கோ அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு என்னவோ அதை வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. எதுவுமே வந்து மிஸ்டேக் இல்லாமல் ஒருக்க கரெக்டாக செக் பண்ணி நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பேன் கார்டு நம்பர் வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பேன் கார்டில் உங்களோட நேம் வந்து எப்படி இருக்குதோ அதை வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டை லிங்க் பண்ணுறதுக்கு இப்போ உங்களோட ஆதார் நம்பரை வந்து இதில் வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஆதார் கார்டில் உங்களோட நேம் வந்து எப்படி இருக்கோ அது மாதிரி, அதாவது இந்த மூணுலேயுமே வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் நேம் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மற்றபடி பேன் கார்டு, ஆதார் கார்டு இந்த ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நேம் வந்து சேமாக தான் இருக்கணும். சேமாக இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து லிங்க்கும் ஆகும். இது மாதிரி மூணையுமே வந்து அட் அ டைமில் நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும். உங்களோட டாக்குமெண்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் கரெக்டாக மேட்ச் ஆகுது, உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற டீட்டெயிலும் உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் இந்த மூணுலேயும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற டீட்டெயிலும் சேமாக இருக்குது அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ஈஸியாகவே வந்து அப்டேட் ஆயிரும். உங்களுக்கு இதில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா மேக்ஸிமம் அப்டேட் ஆகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பேன் நம்பரும் கொடுத்துருக்கிறேன், எனக்கு பேன் நம்பரும் வெரிஃபை ஆயிரும். பட் ஒரு சிலருக்கு இல்லை, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பேன் நம்பர் வந்து லிங்க் பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டில் ஒரு டீட்டெயில் இருக்கும், உங்களோட பேன் கார்டில் உங்களோட நேம் வந்து ஏதாவது ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்லை வந்துட்டு அப்பா பேரோட லிங்க் ஆகி இருந்தாலோ இல்லை வந்து இனிஷியல் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருந்தாலோ உங்களுக்கு வந்து லிங்க் ஆகாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட ஆதார் கார்டையும் உங்களோட பேன் கார்டையும் வந்துட்டு சேமாக இருக்கிற மாதிரி உங்களோட பேன் கார்டை வந்து வெரிஃபை பண்ணுங்கள். ஆதார் கார்டை சேஞ்ச் பண்ணாதீங்க. உங்களோட ஆதார் கார்டை கொண்டு போய் கொடுத்து உங்களோட பேன் கார்டில் வந்து உங்களோட ஆதார் கார்டில் என்ன டீட்டெயில் இருக்கோ அது மாதிரி வெரிஃபை அதே மாதிரியான நேமில்
இருக்கிற மாதிரி உங்களோட பேன் கார்டை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேஒய்சியில் வந்து அப்டேட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது மாதிரி 3 டாக்குமெண்ட்டையும் வந்து லிங்க் பண்ணியாச்சு. நம்ம வந்து பிஎஃப் பணத்தை கிளைம் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த 3 டாக்குமெண்ட்டை தான் நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து வெரிஃபை பண்ணணும். இப்போ இந்த 3 டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட டாக்குமெண்ட் டீடைல் எல்லாமே கரெக்டாக இருந்தது அப்படின்னா அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வரும். இல்லைனா உங்களுக்கு வந்து எரர் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து நான் உங்களுக்கு அதை வந்து டிஸ்பிளே பண்ணுற பாருங்கள். இப்போ வந்து பேஜ் வந்து லோட் ஆகுது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஒய்சி டீடைல் சேவ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இதை வந்து இதுக்கு முன்னாடி எல்லாருமே வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாக தான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டியிருப்பாங்க. நானுமே வந்து சிங்கிளாக தான் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணி காட்டியிருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட் அ டைமில் நான் வந்து 3 டாக்குமெண்ட்டையும் வந்து வெரிஃபை பண்ணியிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு இது மாதிரி வெரிஃபை பண்ணி அதாவது அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்து டிஸ்பிளே ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, உங்களோட டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஒய்சி பெண்டிங் ஃபார் அப்ரூவல் அப்படிங்கிற இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே மேக்ஸிமம் வந்து உங்களோட கேஒய்சி வந்து வெரிஃபை ஆயிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை ஆயிடுச்சு, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வந்து இது 24 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் அப்ரூவல் கேஒய்சி அப்படிங்கிற அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து கீழே வந்து மூவ் ஆகிரும். இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த டாக்குமெண்ட் டீடைல் எல்லாமே எனக்கு வந்து தனித்தனியாக தான் நான் அப்டேட் பண்ணி எனக்கு வந்து பேன் கார்டு வந்து அப்டேட்டே ஆகாமல் தான் இருந்தது. மறுபடியும் நான் கரெக்ஷன் பண்ணி தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி தான் ஒருத்தர் வந்து அவங்களோட கேஒய்சியில் வந்து அவங்களோட டாக்குமெண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணணும். எப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதர் ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து வேலையை விட்டு ரிலீவ் ஆகி வரும்போது உங்களோட பிஎஃப் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கண்டிஷன் வராது. ஈஸியாகவே நீங்கள் வந்துட்டு வீட்டில் இருந்தபடியே உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டையும் ஃபுல் அமௌண்ட்டையும் ஈஸியாக கிளைம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஒய்சி டாக்குமெண்ட்டை நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து லிங்க் பண்ணுற மெத்தடு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.